இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அழகான ஒரு பஞ்சு டயலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான். பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க, ஏனுங்கய்யா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம்னு கேட்டாங்க. ஒரு பதில் சொன்னாரு, இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆத்திகங்க. அந்த கடவுளையே நம்பாம அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதுதானுங்க நாத்திகம். மேட்டர் ஓவர் சாப்டர் ஓவரா. அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க. அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டு இருந்தப்ப ரிப்பேர் ஆயிருச்சு. அங்க ஐயா பார்த்தா தெரியுமில்ல, தாடி எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. ஒரு தம்பி வந்து, ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக, சமூக நீதிக்காக, ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்புற கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே, அதுதானே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா. அப்படிங்களா, இப்போ எங்கெங்க தம்பி போயிட்டு இருக்கிறீங்க? அவர் கோயம்புத்தூர் பாஸ் தான் பேசுவார், கொங்கு தமிழ். எங்க போயிட்டு இருக்கிறீங்க? ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்காரு. கோயில்ல மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வந்தோடனே ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேட்குறாரு, ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களே சிலை, அது என்னங்க வெங்கலங்களா இல்லை பித்தளைங்களா? அப்படி அதான் அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு. பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன போய் திட்டுறீங்களே. கடவுள் வந்து இல்லைன்னு சொன்னா அது ஒட்டுமொத்தமா எல்லா கடவுளையும் வந்து பேசல, அவருடைய தப்பு, அது பொது கருத்து நம்ம சொல்லலாம். குறிப்பிட்டு இந்து மதத்தை மட்டுமே அவர் எங்க இருந்தாலும் அது வந்து அது பதிவு பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சாமி சிலை முன்ன வந்து ஒரு உண்டியல் வைக்கிறீங்க பாருங்க, அது வந்து ஆத்திகம். அந்த உண்டியலுக்கு வந்து பூட்டு போடுறாங்க பாருங்க, அது நாத்திகம். இந்த கடவுள் வந்து அப்படி ஒரு பிம்பம், அது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம். அந்த பிம்பம் மனிதராக இருந்தா நம்ம எதிர்த்து போராடலாம், கேள்வி கேட்கலாம். அது ஒரு பிம்பமா இருக்கு, அது வந்து முற்றிலுமா அது பொய். அந்த ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்னா அந்த கடவுளையே நம்ம ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இந்து மதத்தை மட்டுமே கேவலப்படுத்தும் வகையில கடவுளே இல்லை என்று ஒட்டுமொத்த கடவுளை வணங்கக்கூடிய எங்களுடைய நம்பிக்கையை உடைக்கும் வகையில், எங்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் பேசியிருக்கார். இந்துத்துவ இயக்கங்கள், பிஜேபி போன்ற கட்சியை சார்ந்தவர்கள்லாம் எங்க பொதுக்கூட்டம் பேசினாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்று பேசுன பொதுக்கூட்டத்தில் பேசுற 9 பேர் மேலேயும் வழக்கு போடுறாங்க. என்ன காரணம் கேட்டா சொல்ல மாட்டாங்க. இப்போ முருகர் பத்திர மாநாட்டில் கூட சாமியார் மேலாம் கூட வழக்கு போட்டாங்க. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்து மதத்திற்கு இந்து மத தலைவர்கள், இந்து இயக்க உணர்வாளர்கள் அவங்க பேசினா உடனே வழக்கு போடக்கூடிய தமிழக காவல்துறை, ஏன் நடிகர் சத்யராஜ் இந்து கடவுளே இல்லை என்று அது ஒரு பிம்பம் என்று பேசியிருக்கிறார், அந்த நடிகர் சத்யராஜ் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? நாங்க புகார் கொடுத்தா நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொன்னா, அப்போ காவல்துறை வந்து நீங்க சுயம்பா செயல்பட்டு ஏன் அந்த மாதிரி வந்து நடிகர்னா பேசினா விட்டுடலாமா? நாம